கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹலோ மைடியர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் 12th மேக்ஸ்க்கான 1 words ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். சாப்டர் 2 1 marks நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ரொம்ப டைம் எடுக்கும் ஒவ்வொன்றும் சால்வ் பண்ணி எழுதுறதுக்கு. ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னே எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். IN plus IN plus 1 plus IN plus 2 plus IN plus 3 is டேஷ்னு கேட்டிருக்காங்க இல்லையா, சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐன்னா நம்ம கண்ணுன்னு சொல்லுவோமா, இந்த ஐயை நான் வந்து இந்த ஐன்னு சொல்கிறேன். ஐனா கண்ணு, கண்ணுல எண்ணெய்னா எண்ணெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐல எண்ணெய் ஊத்துனாங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, அப்போ 0. ஓகேங்களா? ஐல எண்ணெய் ஊத்துனாங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, ஆன்சர் என்ன 0. நெக்ஸ்ட் கொஸ்டின், the value of summation, சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க n is equal to 1 கொடுத்துருக்காங்க, அப்போ 1ன்னு எடுத்துக்கலாம், இங்க இருக்கிற i எடுத்துக்கலாம். ஸோ 1 plus i தான் நமக்கான ஆன்சர். 1 plus i. Third question, the area of triangle formed by the complex numbers ன்னு சொல்லி a set of numbers கொடுத்துருக்காங்க. ஆர்கன் டயக்ராம்ஸ் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு half வரணும், 1/2. ஸோ 1/2 இருக்கிற ஆன்சர் இதுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் 1/2 z square. The next question, conjugate of a complex number is 1/i minus 2. கான்ஜுகேட்னு கேட்டிருக்காங்க. கான்ஜுகேட்னா ஆப்போசிட் சைனால மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, இந்த மைனஸை மேல கொடுத்துடலாம், அப்ப இங்க பிளஸ் ஆயிடுமா. ஸோ ஆன்சர் -1/i plus 2 தான் இதுக்கான ஆன்சர். இஃப் z is equal to, then z is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் z என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே என்ன இருக்கு பாருங்க, 8 plus 6ன்னு இருக்கு. இதோட கான்ஜுகேட் நம்ம என்ன எடுத்தா என்னவாகும், 8 minus 6/8 minus 6 iன்னு எடுப்போமா. ஸோ அந்த மைனஸ்ன்றதால 8 minus 6னா என்ன ஆன்சர் 2. ஓகேங்களா? 8 plus 6ஓட கான்ஜுகேட் என்ன, 8 minus 6i. ஸோ அந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணுங்க, 8 minus 6 ஆன்சர் வந்து நமக்கு 2. If z is a non-zero complex number, non-zero அப்படின்னா இந்த நான்கு நான் இங்க இந்த நான் நினைச்சுக்கோங்க. நான் வந்து 0 எடுப்பனா அப்படின்னா நோ, நான் 0 எடுக்க மாட்டேன், ஹாஃப் மார்க்காச்சும் எடுத்துருவேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் வந்து 0 எடுக்க மாட்டேன், ஹாஃப் மார்க்காச்சும் எடுப்பேன். அப்போ ஆன்சர் வந்து half, 1/2 தான். இஃப் z minus 2 plus i, the greatest value கேட்டிருக்காங்க. இதுல எது கிரேட்டஸ்ட்னு பாருங்க, √3 √5 தான் கிரேட்டஸ்ட். பிளஸ் வந்து கிரேட்டஸ்டா மைனஸ் கிரேட்டஸ்டா, பிளஸ் தான் கிரேட்டஸ்ட். இப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூனாலே ஆப்ஷனை பார்த்து செக் பண்ணிக்கலாம். √5 plus 2. இஃப் z மைனஸ், தென் the least value of z, லீஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட் வேல்யூனா இந்த பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரா மைனஸ் பண்ணுங்க. லீஸ்ட்னா கம்மியா இருக்குது இல்லையா, ஸோ மைனஸ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து 1. 3 minus 2 ஆன்சர் 1. If z is equal to 1, the value of 1 plus z is 1. இங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. 1 விட்டுட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கு, ஆன்சர் z தான் இருக்கு. ஸோ z தான் நமக்கான ஆன்சர். 1 விட்டுட்டோம்னா z தான் இருக்கு. The solution of the equation is, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 1 plus 2i கேட்டிருக்காங்க. 1 plus 2னா 3 வரணும். இப்போ ஆன்சர் இது 3 ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இது ரெண்டு தான் 3ல ஸ்டார்ட் ஆகுது. 1 plus 2 3 தான். ஸோ 3 plus 3ல வரணும், -3ல வரக்கூடாது. இதுக்கான ஆன்சர் என்ன, 3/2 தான் இதுக்கான ஆன்சர். இஃப் z1, z2, z3 and some value is equal to 12ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். இது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, z1 plus z2 plus z3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க 9 இருக்கு, 4 இருக்கு, இங்க எதுவுமே இல்லைன்னா 1. 9 plus 4 13 plus 1 14. இது 14 வருது, இது 12ன்னு வருது. ஸோ 14ல 12 போச்சுன்னா ஆன்சர் என்ன 2. புரியுதுங்களா? அது டோட்டலா ஆட் பண்ணிக்கலாம். அந்த சைட் போனா மைனஸ் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து 14 minus 12 என்ன 2. If z is a complex number such that z belongs to c/r அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த c/r நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம்னா ஷார்ட்கட்ல சீர் அப்படின்னு படிச்சுக்காங்களா, சீர். ஸோ சீர் நம்ம வந்து சீரிக்கிட்டு ரொம்ப கோவமா போனோம்னா என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு அப்புவாங்க நம்மள. ஸோ ஒரு அப்பு வந்து அப்புவாங்க. வீட்டில் வந்து நீங்க ஏதாவது ரொம்ப அம்மா ஏதாவது பேசினாங்கன்னா கோவமா சீரிக்கிட்டு போனீங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே அப்பு தான். ஸோ அந்த 1, அந்த ஒரேன்றத அந்த 1 ஞாபகம் வச்சுக்காங்க. ஒரு அடி விழும் நமக்கு இல்லைங்களா. ஸோ அந்த 1 தான் நமக்கான ஆன்சர். z1 z3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கேட்டிருக்காங்க. z1 plus z2 plus z3 வந்து 0. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதோட ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவே 0னா 0 ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் 0 தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 0. If z minus 1 by z plus 1 is purely imaginary. இமேஜினரினா என்ன, ஐ டேர்ம் தான் இமேஜினரி. ஸோ செகண்ட் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஆன்சர் வந்து 1ன்றது சூஸ் பண்ணிக்கலாம். இமேஜினரி பார்ட், இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட் இல்லைங்களா. ஸோ இமேஜினரி பார்ட் என்ன நமக்கு 1. If z is equal to x plus iy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, then the locus of z is locus நீங்க வந்து ஃபோக்கஸ்ன்னு நினைச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா எப்போ இல்லாம போகும், ஃபோக்கஸ் இமேஜினேஷன்லயே இருந்தாதான் ஃபோக்கஸ் இருக்காது படிப்புல. ஏதோ ஒன்ன யோசிச்சுட்டே இருந்தோம்னா
இதே ஒரு இமேஜின்லயே இருந்தோம்னா என்ன பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபோக்கஸ் லோக்கஸ் வந்து என்ன, இமேஜினரி ஆக்சிஸ். The principal argument of -3π/4. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிரின்சிபல் வந்து நம்மள 3 மணிக்கு பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி 4 மணி வரைக்கும் படிக்க வைப்பாங்க. பிரின்சிபல்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்களா. பிரின்சிபல் என்ன, 3 மணிக்கு 3 பை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 4 o'clock வரைக்கும் படிக்க வைப்பாங்க. ஸோ ஆன்சர் -3π/4. எங்க பிரின்சிபல்லாம் அதை செய்வாங்க. ஸோ அதனால நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரின்சிபல்னா -3π/4. The principal argument. ஸோ பிரின்சிபல்னா அதே பிரின்சிபல் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஹெச்எம்ஐ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்கன்னா 11 o'clock வந்து ரவுண்ட்ஸ் போவாங்க. ஸோ 11 ஆப்ஷன் எது ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இதுவும் 11ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரவுண்ட்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அது நெகட்டிவ் தானே இல்லைங்களா, நம்ம வந்து அது மாட்டிப்போம் இல்லையா, தப்பு செஞ்சுருந்தா அப்ப -110 -11 வர ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. -110. பிரின்சிபல் வந்து ரவுண்ட்ஸ் எத்தனை மணிக்கு வருவாங்க, 11 o'clock வருவாங்க. ஸோ -110 டிகிரி. If 1 + i எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க, x + iy இருக்கு. ஸோ x + இதுல தான் நமக்கு ஆன்சர் வரணும். x + iy தான் நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ண போறோம். x² + y². இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்க ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம். If omega is not equal to 0, is a cubic root of unity. என்ன கேட்டிருக்காங்க, தென் AB ஈக்குவல்ஸ், ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த கொஸ்டின்ல AB ஈக்குவல் டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. பட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கணும். இங்க பாருங்க, இது 1 இது 0 வேற வேற நம்பர், -1 1 வேற வேற நம்பர், 0 1 வேற நம்பர் தான், 1 1 ரெண்டுமே ஈக்குவலா இருக்குங்களா. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன, AB = 1, 1. The principal argument, அதே பிரின்சிபலே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு போற நேரத்துல பைட்டோன்னு சொல்லி உட்கார வச்சு நமக்கு படிக்க வைப்பாங்க. கரெக்டுங்களா, சிட் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. ஸோ இந்த பை2 தான் நம்ம என்ன ஞாபகம் இங்க π/2 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா, பிரின்சிபல் நம்மள π2 உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. π2 வருதுங்களா. ஸோ அப்படி நம்ம சும்மா ஷார்ட்கட்டா ஃபன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். If alpha and beta are the roots of, then alpha 2020 plus beta 2020 is. So 2020 நம்ம இங்க கிரிக்கெட் மேட்ச் ஞாபகம் வச்சுக்கலாம். 2020ல வின் பண்ணிட்டாங்கன்னா won the match அப்படின்னு சொல்லுவாங்களா, வின் பண்ணலன்னா -1 the match அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ நம்ம வின் பண்ணல அப்படிங்கறது எப்படி சொல்லுவோம், -1 the match அப்படின்றது சொல்லாம அப்படி நம்ம சும்மா ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நம்ம 2020ல யாரெல்லாம் விளையாடுனாங்கன்னா வின் பண்ணுவாங்க, சச்சின் தோனி எல்லாம் விளையாடினா வின் பண்ணுவாங்க. ஆல்பாவும் பீட்டாவும் விளையாடினா எப்படி வின் பண்ணுவாங்க, ஆல்பாவும் பீட்டாவும் 2020 விளையாடினாங்கன்னா வின் பண்ண முடியாது. அதனால -1, இந்த 1 தான் நான் இங்க போட்டிருக்கேன். -1 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 2020னா -1ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஷார்ட்கட்ல. The product of all 4 values is, product of all 4னு கேட்டிருக்காங்க. 4 இது 3/4. அப்ப ப்ராடக்ட்னா என்ன, மல்டிப்ளை 4னு போட்டுக்கலாமா. ப்ராடக்ட் ஆஃப் 4னா மல்டிப்ளை 4, 4 கேன்சல் ஆயிடும், இந்த 3 கேன்சல் ஆயிடும், எதுவுமே இருக்காது. அப்ப ஆன்சர் என்ன, 1 தான் நமக்கான ஆன்சர். இஃப் omega not equal to 1 is a cubic root of unity. cubic rootனா அவங்களே சொல்லிட்டாங்க, cubic rootனா கியூப் ரூட் 3 ரூட்ன்றது ஆன்சர். இங்க நமக்கு மைனஸ் கொடுத்துக்கறதுனால சென்டர்ல அந்த மைனஸ் எடுத்து போய் போட்டுக்கலாம். கியூபிக் ரூட்னா கியூபிக் ரூட், மைனஸ் இருக்கிறதுனால -√3 தான் நமக்கான ஆன்சர். The value of 1 plus some value கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன் கேட்கறாங்க, இங்க இருக்கிற 1 ஆட் பண்ணிக்கலாமா. 1 + 1 2π/3 அப்படிங்கறத நமக்கான ஆன்சரா வச்சுக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின். If omega is equal to 6 2π/3, இது இந்த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் ஆஃப் ஒமேகான்னு சொல்லிட்டாங்க. எங்கெல்லாம் ஒமேகா இருக்கு, எல்லா இடத்துலயும் ஒமேகா இருக்கு. ஒமேகா இல்லாத நம்பர் என்ன, 1 தான். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 1. இப்போ 25 கொஸ்டின்ஸ்மே நீங்க 9 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இப்போ இதுல இருந்து நான் ஒரு 2 கொஸ்டின் கேட்கறேன், அது என்ன ஆப்ஷன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுதான்றதை செக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் இந்த ஷார்ட்கட்ல எந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.